Hello friends, welcome back to our 2 videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா WonderShare Filmora Part-2 வந்து பார்க்க போறோம். நம்ம Part-1ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பத்தி பார்த்துருக்கோம். நமக்கு எப்படி எடிட் பண்றது, இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கணும். இங்க ஒரு கார்டு வருது, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்றது, ஃபில்டர்ஸ் எப்படி ஆட் பண்றது. நான் நம்ம சேனல்ல வந்து நிறைய டெக்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் எடிட்டா வரும். சோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்ல வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Filmoraல வந்து பாத்தீங்கன்னா பேன் ஜூம் இருக்கு, கிராப் ஜூம் இருக்கு. நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ண எப்படி ஃபோக்கஸ் பண்ணி போறது, தென் அதுக்கப்புறம் எப்படி கிராப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Filmora வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ மூவி, அதுக்கப்புறம் ஃபுல் ஃபீச்சர் மோட், ஈஸி மோடில் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர் மோட், அது மூலமாக தான் நம்ம போயிட்டு எடிட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொடுத்துடலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்கள் இமேஜ் இருக்கோ, உங்கள் வீடியோ இருக்கோ, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு வீடியோ வந்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ இது எப்படி வந்து மறுபடியும் எடிட் பண்ணுறது, சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் இயர் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் முதலே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வீடியோ வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டே வந்துட்டு அப்படியே நம்ம தள்ளிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்து பண்ண ஒரு கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டெலிட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பர்டிகுலர் ஏரியா மட்டும் எனக்கு வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணி போகணும் அப்படின்னு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எந்த ஏரியாவுக்குள்ளே வேணுமோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஏரியாவிலிருந்து தென் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பண்ணால் ஜூம் இன் ஆகிட்டு வந்துட்டு போகணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பண்ண அந்த மார்க்கிங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு கிராப் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னு இருக்கும், அதுக்கப்புறம் மேனுவலின்னு இருக்கும். மேனுவலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். இது வந்து பார்த்தா 16:9, 4:9, நம்ம மொபைலோட வந்து 1.9 இந்த மாதிரி நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்படி பண்ணுறதுக்கு வேண்டி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 16:9 யூஸ் பண்ணுவோம், அதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வச்சுக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, எனக்கு இப்படி இருக்கட்டும். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிராப் டூல் மூலம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். இது வந்து ஒரு வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது சூப்பரான ஒரு மெத்தட். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்படி வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஜூம் ஆகிட்டு வந்து போச்சு. ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் கொஞ்சம் விட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா வந்து மார்க் போட்டு கட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜூம் இன் வந்து பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன், எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு வேணுன்ற இடம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிராப் அண்ட் ஜூம் போங்க. உங்களுக்கு வேணுன்ற இடத்த மட்டும் மார்க்கிங் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஜூம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலர் ஏரியா வந்து செலக்ட் பண்ணும். நமக்கு எந்த இடத்துலேருந்து எந்த ஏரியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கிராப் அண்ட் ஜூம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஜூம் இருக்கும். பேன் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் க்ரஸ் வச்சு நம்ம நகர்த்த வேண்டியது தான். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இப்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ வந்து பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து எப்படி ஜூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்கு வேண்டி ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் போட்டு கிராப் அண்ட் ஜூம், பேன் ஜூம்,
அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி வந்து ஜூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஜூமில் வச்சு நம்ம எடிட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த கிராப் ஜூம், இந்த கிராப், அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிரெடிட் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் எல்லாத்தையும் அலைன் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தா டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் கிரெடிட் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் நமக்கு டவுன்லோட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நெட்லேருந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எப்பவுமே நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், தெரியாத வரைக்கும் இதெல்லாம் ஒரு வேறு லெவல் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது எல்லாமே இந்த டம்மியான எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா வந்து ட்ரை பண்ணலாம். பிகினிங்க்கு வந்து ஓகே, பட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறோன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணுறது, ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தினாலே போதும். ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வருது, நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி வச்சுட்டு ப்ளே கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் சென்டர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கே கூகுள்னு சொல்லி வருது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து மாற்ற முடியும். ஜஸ்ட் டபுள் டிக் வந்து பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அனிமேஷன், ஃபேடு, டவுன் ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுனா செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுன்றது பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் நோ ஃபேட் வந்து கொடுத்துக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கிளிச் எஃபெக்ட் தான் பிடிக்கும். நான் ஜஸ்ட் கிளிச் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்துருப்பீங்க கிளிச் எஃபெக்ட் வந்துச்சு. நமக்கு வந்து ப்ளே பண்ணணும், நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. நம்ம சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு சவுண்ட் எஃபெக்ட் வந்து போடலாம். இதுக்கு வந்து போனால் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் கிளிச் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சின்ன கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு இப்போ வந்து கேளுங்க போட்டிருப்போம். ஸோ நம்ம சின்ன கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நினச்சி நிறைய நியூஸில் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் கிரெடிட்டில் போயிட்டு பட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டபுள் டிக் பண்ண வந்துட்டு இந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாண்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து காட்டும். நம்ம இப்போ வந்து பார்த்தா டெக்ஸ்ட் கிரெடிட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் நம்மளுடைய ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நேரத்தில் வந்து பாருங்கள் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு சேக் வந்து ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு எஃபெக்ட்டு. வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறையா ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுனா வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இது ஒரு எஃபெக்ட். இது ஒரு ஃபில்டர்.
இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபில்டர்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டபுள் டிக் வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே ரே, அதுக்கப்புறம் பொசிஷன் ஒய் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு நிறையா ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுதான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம். இது நமக்கு வந்து பாருங்கள் நம்ம டிவிக்கான எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட். இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது. வாவ், கார்ட்டூன் எஃபெக்ட். கைஸ் இங்கே வந்து பாருங்கள், பார்க்க செம காமெடியாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கிராப் எப்படி பண்ணுறது, பேன்ஸும் எப்படி பண்ணுறது, ஃபில்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிலிமோரில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபிலிமோரை பற்றி அப்லோட் பண்ணும்போது அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான டவுட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அதை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஃபிலிமோர் வந்து எப்படி டெக்ஸ்ட் கிளிக் கொடுக்குறது, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேன் ஜூம் எப்படி, கிராப் ஜூம் எப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்து பண்ண ஃபிலிமோர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபிலிமோர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எடிட்டிங் வந்து கற்றுக்க முடியும். நம்ம ஃபிலிமோரை வந்து பார்த்தா பெஸ்ட் வீடியோ எடிட்டர்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் வந்து கற்றுக்கணும், எனக்கு எடிட்டிங் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் போய் கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஸோ பேசிக் ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டா வந்துட்டு அது கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபிலிமோரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர்க்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிமோரா 10ல வந்து என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே ஒரு கார்டு வருது, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆர்னு செலக்ட் பண்ண நம்ம 4 எடுத்துரும். ஸோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.